டான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கோபம் கொடைங்க, எரிச்சல் உணர்வு உடைங்க, பழி வாங்கக்கூடிய நபர்கள் மனதில் வைத்து கொண்டு பழி வாங்குறோம்ல, அவங்க தான். பழி வாங்குறது அப்படின்னா ஒரே நாளில் பழி வாங்கிட்டாங்களா? இல்லை, பல வருஷம் பல ஜென்மங்களாக கூட பழி வாங்குறாங்க. எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நேயர் அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் மேட்டர் சொல்லுமணி. மலர் மருந்தை பற்றி இப்போ நிறையா ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வைன் அப்படின்ற ஒரு மலர் மருந்தை பார்க்குறோம், VINE அப்படின்ற மலர் மருந்தை பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த செரிப்ளம் இம்பேஷன்ஸ் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அண்ணன் கூட சொல்லலாம், அப்பான்னு கூட சொல்லிடலாம், டான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கோபம் கொடைங்க, எரிச்சல் உணர்வு உடைங்க, டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். செரிப்ளம்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் எரிச்சல் உணர்வு கோபத்தெல்லாம் சரியாக நல்லா கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவோம். சரி, இந்த எரிச்சல் உணர்வு கோபத்துக்குலாம் இவர் அண்ணன் சொன்னால் இவர் என்ன பண்ணுவார்னா, பழி வாங்கக்கூடிய நபர்கள் மனதில் வைத்து கொண்டு பழி வாங்குறோம்ல, அவங்க தான். பழி வாங்குறது அப்படின்னா ஒரே நாளில் பழி வாங்கிட்டாங்களா? இல்லை, பல வருஷம் பல ஜென்மங்களாக கூட பழி வாங்குறாங்க. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பழி வாங்கக்கூடிய நபர்கள் தான். தனக்கு கிடைத்த அதிகாரத்தை, தனக்கு கிடைத்த ஒரு பவரை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட இருக்க ஒரு பவர், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சோங்களேன், இதை பழி வாங்குறோம்ல. நம்ம ஒரு ஏழ்மை நிலையில் இருந்திருப்போம், அல்லது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும். நம்ம நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்கள ஒருத்தரை பழி வாங்குகிற குணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைக்கு காரணம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதாவது கோபத்தினோட உச்சிக்கே சென்று கொலை செய்யக்கூடிய நபர்கள்னு கூட சொல்லலாம். ஒரு மோசமான ஒரு மனநிலை தான் அவங்களாம். தன்னுடைய அன்புக்காக ஏங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது அன்பு வாழ்க்கையில் இல்லாமல் ஒரு சேடிஸ்ட், ஒரு சைக்கோ மாதிரி தங்கிட்ட இருக்கக்கூடிய பவரை, நமக்கு ஒரு பவர் ஏதோ ஒன்று கொடுத்துருக்காரு. சின்ன பவர்னால் நீங்கள் வேறு நினச்சிக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு குடும்ப தலைவன்னா அது ஒரு பவர் தான். இந்த குடும்பத்தை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுருப்பீங்க. ஆனால் அதுக்காக அந்த குடும்பத்தை கொலை பண்ணுற அளவுக்கு போகிறதெல்லாம் தப்பு இல்லையா? அதனால் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் போஸ்டிங் தான், ஒரு பவர் கிடச்சிருக்கு. ஒரு அரசியலில் இருக்கிறீங்க, ஒரு நல்ல பவர் கிடைக்குது. ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும், உங்களுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உங்களுடைய அதிகாரம் மிக்க, ஒரு சக்தி மிக்க, ஆளுமை மிக்க ஒரு நல்ல செயல் இருக்குன்னா, உங்களால் செய்ய முடியும்னா, அதை தவறாக செய்து தவறு செஞ்சு அதில் சிரமப்படுறீங்க தான் இந்த மனிதனுடைய எதிர்மறை தன்மையாளர்கள். அதாவது ஆணவம், ஈகோ, ஒரு மனிதனுடைய அதிகாரம், உச்சபட்ச திமிருன்றீங்கள, அவங்களாம் அந்த வைன் அப்படின்ற மலர் மருந்து தான். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையை, அற்புதமான அந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனை கெடுக்க நினைக்கிறதும் இந்த மருந்து தான். அதே போல் யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இவங்க தான். எல்லாரும் தனக்கு கீழே, தானே மிகச்சிறந்தவன், தானே உயர்ந்தவன் அப்படின்னு இறைவன் நினச்சா நம்மளாம் இருக்கவே மாட்டோம். அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவத்தினுடைய உச்ச நிலைக்கு கொண்டு போய் வச்சோம். ஸோ அதனால் பெரும்பாலும் இதய பாதிப்புகள் இதுக்குள்ளே வருதுன்றோம். இப்போ இதயம் அப்படின்றது வந்தீங்கன்னா பெருமை அப்படின்ற ஒரு நோய் சொல்கிறோம் இல்லைங்களா, இதயத்தை பாதிக்குது. பெருமை, கர்வம் அப்படின்றதெல்லாம் இதயத்தை பாதிக்கும். எல்லாம் இதய நோய்க்காக. இது இதயத்திற்கான மருந்து கிடையாது, இதயத்தினுடைய மருந்து கிடையாது, இதய நோய்க்கான மருந்தும் கிடையாது. இதயத்தை புரிந்து கொண்டு இதயத்தில் அந்த அன்பு வளர்வதற்கான ஒரு மருந்து. இதயத்தில் அன்பு வளர்ந்தாவே பாதி நோய் சரியாகும். இங்கே யாருக்கு அன்பு இருக்குது, அன்புனா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. இப்போ இந்த வைன் அப்படின்ற மலர் மருந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுத்து உங்களை கெடுத்து வச்சிடும். அப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம நிச்சயம் வாழ்க்கையில் பாதிக்கும்னு சொல்கிறோம். அப்போ அதிகார போதையில் நிறைய பேர் தவறு செய்கிறோம்னு சொல்கிறப்ப, அந்த மாதிரி அதிகார போதையில் நீங்கள் ஒரு மாட்டிக்கிட்டீங்க, பிறர் வந்து அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் இந்த மலர் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது பாதிப்பு நீங்கள் அடையும் பொழுது. வைன் அப்படின்ற மலர் மருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வாதிகள் சொல்லலாம், ஒரு பெரிய ரவுடி சொல்லலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தலைவர்கள் சொல்லலாம், பாசிட்டிவ் நபர்கள். ஸோ அவர்கள் மூலிமா நிறைய நன்மைகள் நடக்க வேண்டிய விஷயத்தில் நன்மைகள் நடக்காமல் நம்மகிட்ட இருக்கிற பவரை மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் வைனுடைய எதிர்மறை தன்மை. அதனால் ஒருத்தர் பாதிப்படையார் இல்லைங்களா. பொதுமக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் துன்பத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த வைன் எதிர்மறை தன்மையாளர்கள். அதே வைன் பாசிட்டிவ் நபர்களால் நன்மை நடக்கும்னு சொல்கிறோம். வைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உச்சபட்ச கோபன்றோம், பழி வாங்கக்கூடிய குணன்றோம். உங்களுக்குள்ளே பழி வாங்க கொண்டக்கூடிய இருக்குமா இருக்காதா நீங்களே கேட்டுக்கோங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வைன் அப்படின்னு மருந்து போடும்போது கூடவே ஹோலி மஸ்டர்ட் அப்படின்ற 2 மருந்து சேர்த்து போடுங்க. வைன் வெறும் வைனாக பயன்படுத்த வேண்டாம். கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை அதிகப்படுத்தி விட்டுரும், வெடித்து செதறி சரியாகும்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா உங்களுக்குள்ளே அமுத்தி வைக்கப்பட்ட கோபம் ஏதோ ஒரு வகையில் வெளியேறுச்சுன்னா சரியாகும்.
அப்போ உள்ளுக்குள்ளேயே அந்த கோவத்தை அப்பதான் பழி வாங்க வருது. பழி வாங்குறான்னா 5 வருஷம் பகைமையை வச்சுக்கிட்டு அண்ணனோ தம்பியோ இல்லை சொந்த பந்தமோ பக்கத்தில் இருக்கிறவனோ பக்கத்து இருக்கிறவனோ பகைமையை வளர்த்தி 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 உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கானு உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது காரணம் அப்படின்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதனால் எனக்கு என்ன பிரச்சனைனா உங்களுக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்களை நிறைய நல்ல செயலை உங்களுடைய இந்த கோபத்தினாலையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த பழிவாங்கும் உணர்வு தான் நிறைய நல்ல விஷயத்த கூட உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வீக நிலையில் கூட போகக்கூடாமல் தடுத்து நிறுத்துதுன்னா யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற பகைமை உணர்வு மறைஞ்சு அனைவரும் அன்போடு இருப்பதற்காக நம்ம வைன் அப்படின்ற மலர்மருந்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி கணவன் தொந்தரவு மனைவி தொந்தரவு பண்ணுறது காலையில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா போடுறாங்கள்ல கள்ள தூக்கி கொண்டாங்க. ஏன்னா கோபத்தினுடைய உச்சத்துக்கே சென்று இதுக்கு முன்னாடி பார்த்த மருந்தோடு இது என்ன சொல்கிறது அப்பான்னு சொல்லியிருங்க, அதனால் டான்னு சொல்லியிருங்க, அதெல்லாம் சின்ன சின்ன டான், இதெல்லாம் தாதாக்கெலாம் தாதா மாதிரி கோபத்தினோட உச்சத்துக்கே சென்று என்ன பண்ணணும்னு பண்ணிடுவாங்க. அப்புறம் திருப்பியும் பல நிலைமைக்கு வரும்போது சரி நம்ம இப்படி பண்ணிட்டு வருத்தப்படுவாங்க. ஸோ கோபத்தை குறைக்கூடிய மருந்தில் இது ஃபஸ்ட்டு மருந்துன்னு சொல்லலாம். இப்போ வைன் கூட இங்கே ஹோலி அப்படின்ற ஒரு மருந்தும் மஸ்டர்ட் மருந்தும் சேர்த்து பயன்படுத்துங்க. வைனை பயன்படுத்தினா வெடித்து செதறி சரியாகும். அது வெடிக்கும்போது நம்மளால் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒரு கரண்ட்டை தொடுறீங்க அப்படின்னா ஷேக் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபத்தை தொடுறது லைட்டாக ஷேக் அடிக்கும் மாதிரி தேவையில்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு நீங்கள் அந்த கரண்ட் தொடலாம். இப்போ நீங்கள் மின்சார வாரிய தொழிலாளர்களெல்லாம் செய்கிறாங்கள, கரண்டெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்களா, விளையாடுறாங்க இல்லையா, அது நம்ம அப்படி செய்கிறதில்ல. எலக்ட்ரிஷியன்ஸ்லாம் விளையாடுறாங்க, நம்ம அப்படி செய்ய முடியாதுன்னா நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு டெக்னிக் தெரியும் எப்படி பயன்படுத்தணும். ஸோ அதேமாதிரி இந்த மைண்டுக்கு உண்டான ஒரு டெக்னிக் தான், எல்லாமே டெக்னிக் தான். மைண்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல டெக்னிக் தான். அது மைண்டை புரிஞ்சுக்கிறதுக்கு மலர் மருந்து ஒரு அற்புதமான டெக்னிக். மலர் மருந்து ஒரு டெக்னிக் தான் சொல்லியிருக்கேன், மலர் மருந்து மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஸோ வைன் அப்படின்ற மலர் மருந்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பழிவாங்கும் உணர்ச்சியிலேருந்து உங்களுடைய உச்சபட்ச கோபத்திலிருந்தும் நீங்கி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை மேன்மையான எல்லோரும் அன்பு வளர்ந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய சேனல் நேயர்கள் அனைவரும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை பயன்படுத்துங்க, எல்லாருக்கும் போய் சேரட்டும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.